வணக்கம்மா. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எளிதாக தக்காளி செடி வளர்க்க டிப்ஸுமா. ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன், தள்ளி விடாத கேளுங்க. ஈஸியாக வளர்க்கலாமா வீட்டில் தக்காளி செடி. இங்கே பாருங்கள், இது வரி தக்காளிம்மா. ஈஸியாக வளர்க்கலாம். எப்படின்னா, இப்போல்லாம் தக்காளி விதை கிடைக்கிறது இல்லைம்மா. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது. ஒரு சில இடங்களில் நாட்டு விதைகள் விற்பாங்கம்மா கடைகளில். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி தக்காளி விதை போடலாம். அப்படி தக்காளி விதை கிடைக்கலன்னா, நம்ம சமையலுக்கு வாங்கிட்டு வர நல்ல பெரிய தக்காளி பழமாக கனிய மாட்டேங்குது. அது ஒரு 2-3 நாளைக்கு எடுத்து வச்சு அதை நல்லா கனிய வச்சு அதிலேருந்து விதை எடுத்து போடுங்கம்மா. விதை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தொட்டிலேயே மண் எடுத்து அதில் அப்படியே அந்த விதையை புழிஞ்சு விட்டு தூவி அது மேலே 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு மண்ணை போட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. இதுதான் டிப்ஸு 1. தக்காளி கிடைக்கிறதுக்கு விதை இல்லாததுக்கு இதாம்மா டிப்ஸு 1. டிப்ஸு 2 தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. விதை போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைம்மானா பரவாயில்ல. மாசா பாட்டில், கொக்கோ கோலா பாட்டில், சின்ன பாட்டிலில் மேலே ஹோல் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, தக்காளி விதை போட்டு ஒரு பாத்திரத்தில் போடுறோம்ல, அவங்க ஒரு 21 நாள் 25 நாள் எடுத்துப்பாங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிம் கொஞ்சம் தாங்குகிற மாதிரியும் தண்டு கொஞ்சம் பெருசாகவும் அதில் ஒரு 10-15 இலை வந்துடுவாங்க அந்த திட்டத்தில். அந்த மாதிரி வளர்த்தா தான் நீங்கள் எடுத்து மாற்றி அதை வைக்க முடியும். அது தக்காளி நாற்று பாயிண்ட்டு 3. பாயிண்ட்டு 4 அது ஒரு 25 நாள் 21 நாள் வளர்ந்து அந்த தெண்டு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் பெருசாக, இதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக வரணுமா. அந்த மாதிரி வந்தால் வேறு தொட்டி எடுத்து மாற்றுவீங்க. அது பாயிண்ட்டு 4. அப்படி மாற்றும்போது அந்த நாற்று விட்ட செடி இருக்குது இல்லைங்களா, அந்த செடியில் இருக்க மண்ணோட, வேரில் இருக்கிற மண்ணோட எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியமாக. பாயிண்ட்டு 4 தனியாக எடுத்து வைக்காதீங்க, சரிங்களா. அடுத்தே பாயிண்ட் 5, நம்ம நாற்று மேலே தொட்டிக்கு மாற்றி நடும்போது அது மாலை நேரத்தில் வைக்கணுமா. இது பாயிண்ட் 6, சரிங்களா. அதே மாதிரிம்மா வைக்கும்போது சிறு தொட்டி வைக்காதீங்க. இந்த தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே காஞ்சிடுச்சு பாருங்கள். ஏன் காஞ்சிடுச்சுன்னா, குட்டி தொட்டி, நர்சரி தொட்டி இது, சரிங்களா. இந்த மாதிரி சைஸ் சின்னதெல்லாம் வைக்கக்கூடாது. நமக்கு பலன் இருக்கணும்னா, என்கிட்ட நடந்த தவறும் சொல்கிறேன். இதே ஒரு பெரிய தொட்டியில் இருந்தால் இது எனக்கு கண்டிப்பாக காய்ச்சிருக்குமா, சரிங்களா. நீங்கள் இந்த தவறு செய்யாதீங்க. இவ்வளோ சிறு தொட்டியில் வைக்காதீங்க, சரிங்களா. அந்த மாதிரி நம்ம வைக்கிற பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக பார்த்து வச்சா நம்ம கண்டிப்பாக பலன் இருக்கும். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய தர்மாக்கோல் பாருங்கள். இல்லை 2 செடி தான் வச்சுருக்கேன் நான், சரிங்களா. 2 வைக்கல, ஏன்னா உள்ளே அகலமாக இருக்குல்ல, அதனால் 2 வச்சுருக்கேன். இது பாயிண்ட் 6மா. பாயிண்ட் 7 மாலையில் தான் நடவு செய்யணும்னு சொல்லிருக்கிறேன். ரெகுலராக கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துங்க. ஈரப்பதம் இருந்தால் தயவு செய்து தண்ணி ஊற்றாதீங்கம்மா. ஏன்னா இது தக்காளி நிறைய வேர் அழுகல் வருது, சரிங்களா. ஈரப்பதம் இருந்தால் தண்ணி ஊற்றாதீங்க. அப்படி கொஞ்சம் ஊற்றுனோன்னா கொஞ்சமாக ஊற்றுங்க. மேல் மண் நனைஞ்சால் போதும், சரிங்களா. அதை பார்த்துங்க. பாயிண்ட் 7. அடுத்து பாயிண்ட் 8மா. வாரம் நமக்கு இயற்கை உரம் தான் கொடுக்கணும். இயற்கை உரம் ரொம்ப மஸ்ட்டுமா. இயற்கை உரம் தான் கொடுக்கணும். இதில் பாருங்கள், சின்ன பூக்கள் வந்திருக்காங்க பாருங்கள், புதுசாக வந்திருக்காங்க பாருங்கள். இதில் தக்காளியும் காய்ச்சிருக்காங்க, சரிங்களா. இதில் ஏற்கனவே ஒரு பழம் பறிச்சிட்டோமா. தக்காளி காய்ச்சி இன்னமும் மஞ்சள் பூ இதில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். தயவு செய்து கெமிக்கல் உரம் கொடுக்காதீங்கம்மா, சரிங்களா. இது பாருங்கள், பிஞ்சிலே பழுக்குதுன்னுவாங்க. அந்தமாரி குட்டி தக்காளியாக இருக்கும்போதே பழுக்குது பாருங்கள், சரிங்களா. அது நம்ம என்ன பண்ண முடியும். நான் நல்ல என்கிட்ட தானாக வந்த செடி பெரிய தக்காளி 40 பழம் கொடுத்து அதுலேருந்து விதை தான் எடுத்து போட்டேன். அவங்க இந்தமாரி குட்டியாக வராங்கடா, நம்ம என்ன பண்ண முடியும். இதே நம்ம
தொட்டியை பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்காங்க பாருங்கள் தக்காளிக்காய். இங்கேயும் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்களா, இங்கேயும் நிறையா வச்சுருக்காங்களா. அடுத்து வந்து 0.9மா ஃபஸ்ட்டு வர பூவை நம்ம வந்து கிள்ளி விட்டுடணும். ஃபஸ்ட்டு வர பூவை கிள்ளி விட்டுடணும். அப்புறம் இங்கெல்லாம் இலை வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன். இதெல்லாம் தெரியுது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இங்கே வர சைடு கிளையெல்லாம் கிள்ளி விட்ருக்கேன். இதோ பாருங்கள், இதெல்லாம் நான் கிள்ளன்னு தான். இதே கூட தக்காளி காய் வர்ற மாதிரி பூ பெருசாகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து 0.9மா. 0.10 வந்து தக்காளி செடிக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கட்டணும். இப்போ பாருங்கள், இங்கேயும் காய்ச்சிருக்கு, அங்கேயும் காய்ச்சிருக்கு. குச்சி வச்சு கட்டலைன்னா அவங்க சாஞ்சிருவாங்க. சாஞ்சு வேறு மேலே வந்துட்டுதுன்னா நமக்கு புண்ணியம் இல்லாத போயிடுமா. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு டேக் போட்டுடுங்க. இதுவும் பிஞ்சில் தாம்மா பழுக்குது, சரிங்களா. தக்காளி செடிக்கு நான் முக்கியமாக 10 டிப்ஸு சொல்லியிருக்கேம்மா. செய்யக்கூடாததையும் சொல்லியிருக்கேன், செய்ய வேண்டியதையும் சொல்லியிருக்கேன். தயவு செய்து கெமிக்கல் உரம் போடாதீங்க. அதுக்கு நம்ம வந்து கடையில் எஸ்கஸ்மிம்மா நம்ம அதுக்கு வந்து கடையிலே வாங்கி சாப்பிட்டுடலாம். நம்ம இயற்கை உரமான மணிலா புண்ணாக்கு, மீன் அமினோ அமிலம், வாழைப்பழ அமினோ அமிலம், பஞ்சகாவியா, புளிச்சமோர், வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி இயற்கை உரம் தாம்மா கொடுக்கணும். உங்களுக்கு 10 டிப்ஸு சொல்லியிருக்கேன். தக்காளிக்கு இந்த 10 டிப்ஸு ரொம்ப போதுமானது. நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு தக்காளி வளர்த்து பயன்பெற வாழ்த்துக்கள்மா. தக்காளி செடி எப்படி வைக்கணும், பழச்செடி எப்படி வைக்கணும் என்னன்னு நான் அம்மு தோட்டம் சேனல் உங்களுக்கு போட்டிருக்கேன். தக்காளி செடி நாற்று மாற்றி நடுறதே உங்களுக்கு டெமோ மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பழமரம் எப்படி வைக்கணும், கொடி வகை எப்படி வைக்கணும்னு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. ரொம்ப நன்றிம்மா.